ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் vlog பண்ணுறேங்க. ஆரத்தோட ஸ்கூலில் வந்து ஸ்ப்ரிங் பிரேக் விட்டுருக்காங்க. அண்ட் எங்களுக்கும் ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் டிரைவ்லேயே வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி மிசிசிப்பியில் பலாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோங்க. ஸோ ரொம்ப அழகான சிட்டி, பட் ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. உங்களுக்கு அவ்வளோவா க்ரௌட் இல்லாமல் ரொம்ப காமாக ஒரு பீச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இப்போல்லாம் ஃப்ளாரிடா இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப காமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் வந்து மஸ்ட் விசிட்னு சொல்லுவேன். நாங்கள் கிளம்புன நேரம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வாட்ச்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அண்ட் அட்லாண்டாவில் டொர்னேடோலாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அங்கே டொர்னேடோ வரல. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் ஆல்மோஸ்ட் பிளாக்ஸி என்டர் ஆகிட்டோம். நம்ம ஹோட்டல் கிட்ட வந்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸில் ஹோட்டல் ரீச் ஆகிடுவோம். ரோடெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. மழை வந்து, அதாவது மழை பெஞ்சதுக்கான சுவடே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலி மழையெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் கிளம்புனது மார்னிங் ஒரு 10 o'clock கிளம்புனோம். ஈவினிங் ஒரு 3:30 அப்படிலாம் ரீச் ஆகிடும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் மழைனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. 5:36 o'clock அப்படி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அண்ட் பீச் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அண்ட் லோ டைட் பீச் வேறு. நம்மளோட ரெசார்ட்லேருந்து பக்கத்தில் அப்படியே ஜஸ்ட் ஒரு 2 minutes வாக்கபிள் கிடையாதுன்னு சொல்லுவேன். அந்த பில்டிங்கை விட்டு கீழே வந்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பீச் இதெல்லாம் இருக்குது. நானும் ஆரத்தும் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வரலனா கூட மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி வந்து இந்த பீச்லேயே தான் இருந்தோம். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. க்ரௌடும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் அப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவு க்ரௌடும் கிடையாது. நம்மளோட ஹோட்டலும் வந்தாச்சுங்க. உங்களுக்கு அந்த நேம் தெரியும்னு நினைக்கிறேன், போ ரிவாஜ். அண்ட் இது வந்து எம்ஜிஎம் ரிசார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா லாஸ் வேகஸில், அதோட செயின் தான் இது. அண்ட் பெலாஜியோ இருக்கு இல்லைங்களா வேகஸில். நம்ம லாஸ்ட் டைம் வேகஸ் போயிருந்தப்போ தங்கின இடமும் பார்த்திங்கன்னா பெலாஜியோ தான். அதோட ரெப்ளிகா அப்படின்னு சொல்கிறாங்க போ ரிவாஜ். அண்ட் சூப்பரான ஹோட்டல் இது, செம்மையாக இருந்தது. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஷன் வியூவும் இருக்குது. அண்ட் நல்ல வேலை நம்மளோட ரூமும் பார்த்தீங்கன்னா ஓஷன் வியூ தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்தாச்சு, நம்ம போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஆன்லைனில் பார்க்கும்பொழுது நம்மளோட ஹோட்டல்லேருந்து கீழே வந்து நடந்தே நம்ம பீச்சுக்கு போகிற மாதிரிலாம் இருந்தது. பட் இப்போ என்னன்னு தெரியல, அது பழைய ஃபோட்டோவான்னு தெரியல, அது அப்டேட்டும் பண்ணல போல இருக்கு. இப்போ வந்து நம்ம பேக் சைடு பார்க்கும்போது நம்ம ஓஷனில் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த நம்ம ஹோட்டலில் விட்டு தாண்டி கீழே குதிச்சோன்னா, அதாவது குதிக்கிறது இல்லை, எட்டி பார்த்தோன்னா கீழே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. ஸோ ரூமுக்கு வந்தாச்சு. அண்ட் ஓப்பன் பண்ணி ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது, ஹோட்டலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு, அதாவது ரெசார்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருக்கும். அண்ட் இந்த ரெசார்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கசினோவும் இருக்குது. ஸோ பிரகாஷ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம்னு சொல்லலாம். ஆல்ரெடி அவர் வந்து ஒரு வாட்டி வந்திருக்காரு. மாடிகிரா நடக்கும் பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இங்கே வந்துட்டு போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக நம்ம இங்கே விசிட் பண்ணணும். அண்ட் இன்னொரு என்னன்னு சொல்லணும்னா, எங்களோட கோட்ஷிப் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அதாவது 2 பேரும் வீட்டில் பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து இங்கே வந்திருந்தார். நாங்கள் இன்னும் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் நிறைய வின் பண்ணார். ஸோ அதெல்லாம் அப்போவே நினச்சிட்டு இருப்பாராம், இங்கே கூட்டிகிட்டு வந்து அவளை காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாராம். ஃபைனலி 11th year தான் அது நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஹோட்டல்லேருந்து கீழே பார்க்கும்போது கீழே தண்ணி தான் இருக்குது. பட் வேறு லெவல் வியூங்க. மார்னிங் ஈவினிங்லாம் வந்து எழுந்த உடனே நான் வந்து இங்கே உட்காந்துருவேன். எனக்கு வந்து நான் கொஞ்சம் வாட்டர் பர்சன். எனக்கு இந்த பீச் சைடு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பீச்சில் இறங்குறது, தண்ணியில் இறங்குறத விட நீ உட்காந்து பார்க்குறதுனா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். என்னெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே உட்காந்து பாரு, வேடிக்கை பாரு அப்படின்னா கூட உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அண்ட் நாங்கள் வந்த டைமில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஃப்ளட் வாட்ச்லாம் சொன்னதால அந்தளவு இதில் கூட யாரும், அதாவது போட்லாம் எதுவும் கிடையாது. 2 போட் மட்டும்தான் இருக்குது. அண்ட் காற்று அப்படி ஒரு காற்று அடிக்குதுங்க. ஸோ கீழே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹோட்டலில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 3rd டேவே பார்த்தீங்கன்னா அந்த டெக்கர்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் மாற்றிட்டாங்க, இந்த ஃப்ளவரெல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ ஸ்விம்மிங் பூல்லாம் எப்படி இருக்குது, அதாவது நம்ம பூல் அப்படின்னு சொன்னாக்கா அது தமிழில் வேறு வார்த்தை இல்லைங்களா, அதனால ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்கிறேன்.
ஸோ ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு அங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அண்ட் கசினோக்குள்ளே விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஏன்னா வேகஸில் வந்து கிட்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க. ஆரத்தை வந்து ரூம்லேயே விட்டுட்டு தான் நாங்கள் 2 பேர் போயிட்டு வருவோம். அந்தளவு நான் கசினோ பர்சன் கிடையாது, ரொம்ப ரேராக தான் போவேன். லாஸ்ட் டைம் தான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி போயிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போயிருந்தப்போ கூட நான் கேம் விளையாடல, பட் லாஸ்ட் டைம் விளையாடினேன் அண்ட் $300 நம்ம வின் பண்ணேன். ஸோ இந்த வாட்டி வந்து சும்மா அப்படியே ஆரத்தை கூட்டிகிட்டு போய் காட்டலாம் அப்படின்னாக்கா அவங்க வந்து இங்கேயும் வந்து கிட்ஸ் அலவுட் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால வந்து இங்கேயே பின்னாடியே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு சரி வாக் போகலாமே. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ராக் கசினோவும் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். அண்ட் என்ன அங்கே உள்ள என்ன வந்து ஹோட்டல்ஸ் அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். அண்ட் இங்கே வந்து அந்தளவு இந்தியன்ஸ் இல்லாததுனால இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் ஒன்று தான் இருந்தது, அது ரொம்ப தூரத்தில் இருந்தது. ஸோ அமெரிக்கன் ஃபுட்ஸ் இது மாதிரி தான் வந்து நம்ம சாப்பிட்டாகணும். மெக்சிகனும் இருக்குங்க, பட் அந்தளவு என்னால் சாப்பிட முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஓஷன் பக்கத்தில் இருக்கிறதுனால, அது ஓஷன்லேயே இருக்கிறதுனால நிறைய சீ ஃபுட் ஃபேமஸ். அண்ட் எனக்கு அந்த சீ ஃபுட் வந்து ஸ்மெல்லாம் எனக்கு அந்தளவு ஒத்துக்காதுன்றதுனால கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியதாக இருந்தது. ஹார்ட் ராக் கசினோவில் ஆஸ் யூஷுவல் ஆரத்தை வந்து விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அண்ட் அங்கே தாண்டி தான் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அதுக்குமே பார்த்தீங்கன்னா போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அவனை வந்து எனக்கு என் கூட உட்கார வச்சுட்டு அவர் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அண்ட் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தாக்கா நாங்கள் மேலே இருக்கும்போது தெரியும் மழை பெய்யுது அப்படின்ட்டு. பட் இந்த அளவு காற்றடிச்சு மழை பெய்யும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. கார்லாம் எதுவுமே வெளியே போக முடியாத அளவில் இருக்குது, செம்ம காற்று. எல்லாருமே அப்படியே ஹால்ட் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எப்போ கொஞ்சம் விண்ட் கம்மியாச்சுன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுமே வேண்டாம் போகாதீங்க, கொஞ்சம் ரிஸ்க், ஏன்னா ரொம்ப காற்று அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்குள்ளேயே இருக்கிற காஃபி ஷாப்பில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்குங்க. அண்ட் ஆரத்துக்கு வந்து டானிஷ் அண்ட் ஹாட் சாக்லேட், எனக்கு வந்து க்ரோசாண்ட் அண்ட் காஃபி, பிரகாஷ்க்கு க்ரோசாண்ட் வித் எக் அண்ட் காஃபி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மழை பார்த்தீங்கன்னா அப்படி கொட்டுன்னு கொட்டுது, தண்டர் ஸ்டார்ம் அண்ட் லைட்னிங் வேறு இருக்குது. ஸோ இன்றைக்கி நியூ ஆர்லியன்ஸ் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஏன்னா நான் கிளம்பும் போதே வெதரை பார்த்துருந்தப்போ இங்கே மழை இருக்குது, பட் நியூ ஆர்லியன்ஸில் மழை இல்லை அப்படின்றாங்க. சரி நம்ம போயிட்டு ரெடி ஆகிட்டு கீழே வரலாங்க, அதுக்குள்ளே வெதர் செட்டில் ஆகிடுச்சு நல்லாயிருக்கும். நம்ம எப்போ ஒரு பிளான் போட்டால் கடவுள் ஒரு பிளான் போடுவாங்க இல்லை சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி தான் இருக்குது. சரி ஓகே, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அங்கே பாரு, everything's blown over. Mama, imagine the seats over there, they were blown into the ocean. Oh my gosh. Even the umbrellas are down. I know, that's what I said. Oh, I didn't see that. See, there's some seats together like. I know. La? Ari, அது மேல உட்கார்ந்திருந்தனாவும் அப்படியே பறந்திருப்போம். Oh, wait a minute, I want to fly. After the rain, they're going to rebuild and then tomorrow we could go to the pool. Okay. ஆமா, காத்து ஒரு காத்து தான். It's raining so much. See, there's the chair blown over into the pool. நான் ரெடி ஆயிட்டேன், பிரகாஷும் ரெடி ஆயிட்டாரு. நானும் ரெடி ஆயிட்டு என்ன பண்ற, கேம் விளையாடுது. ஸோ ஸ்ப்ரிங் பிரேக்குக்கு வந்துட்டு கிண்டலை வச்சுக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கு. பிரகாஷ் வந்து ஃபோனை வச்சுட்டு கேம் விளையாடுறியா? நான் வந்து ஜாலியாக இந்த ஒரு வியூவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேங்க. டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட அட்லாண்டா டைம் வந்து 11:35. இங்கே என்ன டைமு? 10:35 தானே? 10:35 11:35 11:34. 11:35. சாரி, இது வந்து வேற ஏதோ ஒரு டைம் காட்டுது. என்ன டைம் காட்டுதுன்னு தான் எனக்கே தெரியல. ஆமாம், 12:35 காட்டுது, கரெக்ட். ஸோ என்னோடய வாட்சில் 12:35 காட்டுது. நம்ம வந்து டைமை மாற்றி வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த ஊர் வந்து 1 hour பிஹைண்ட். 11 o'clock மேலே ரெயினும் ஸ்டாப் ஆகிடும், நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க வெதர் ரிப்போர்ட்டில். அதை நம்பி தான் கிளம்பி உட்காந்துட்ருக்கேன். 11 o'clock நாங்கள் 11:30 ஆகிடுச்சுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா காற்றும் மழையும் அப்படியே இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இன்றைக்கி வந்து நியூ ஆர்லியன்ஸ் போயிட்டு
லூசியானா அந்த ஸ்டேட்டை கொஞ்சம், அதாவது லூசியானா ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியாது, பட் இங்கேருந்து நியூ ஆர்லியன்ஸ் வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் ட்ரைவு. ஸோ நியூ ஆர்லியன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இங்கே கொஞ்சம் வெயிலாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வெதரில் போட்டதுனால இங்கே பீச்சுக்கெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணிருக்கோம். ஆமாம், பீச்சுக்கு போயிட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். பட் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போக மாட்டோமான்னு தெரியல. நியூ ஆர்லியன்ஸும் இதே இதுதான், அட்லாண்டாலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ப்ரிங் பிரேக் விட்ட நேரம் ரொம்ப மோசமான நேரம்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இந்த வியூவை தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங்லேருந்து. ஆல்மோஸ்ட் 1.5 months ஆக போகுது நம்ம வ்ளாக் பண்ணி. ஆரத்துக்கு வந்து ஃப்ளூ வந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1 week. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரகாஷ்க்கு வந்தது. ஆரத்துக்கு ஒரு 4வது நாளே பார்த்திங்கன்னா பிரகாஷ்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவருக்கு வந்து ஒரு 2 days ஆன உடனே எனக்கும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 weeks அந்த ஃப்ளூ வந்துட்டு போனது ஒரு 2 weeks ஆச்சு. அந்த சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்குங்களா, ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப எனக்கும் பிரகாஷ்க்கும் ரொம்ப அதிகமாக இருந்தது. த்ரோட்டெல்லாம் வலி, சாப்பிட முடியல, முழுங்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்லாக வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி ஆயிருந்தது த்ரோட் அண்ட் அந்த எல்லாமே. அண்ட் தலைவலி பார்த்திங்கன்னா ஒரு 3 weeks இருந்தது. அண்ட் ஸோ அதனால நான் வந்து விலாகும் பண்ணல, அப்படியே விட்டாச்சு. அண்ட் ஸ்ப்ரிங் பிரேக்குக்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்ப்ரிங் பிரேக் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு கருத்து? ஓகே. அண்ட் லிப்ஸ்டிக் ஷேட் கேட்பீங்க. டக்குன்னு அவருக்கு பார்த்துட்டு இருக்கும்போது லிப்ஸ்டிக் ஷேட் ஞாபகம் வந்துச்சு. மேக்கோட மெஹர் ஷேட் லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன். வெக்கேஷன் வந்தாலும் நம்மளுக்கு இந்தியன் ஃபுட் கேட்கும் இல்லைங்களா, இங்கே பக்கத்தில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் புளிக்காய்ச்சல், சப்பாத்தி அது மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இன்ஸ்டன்ட் பாட்டையும் கொண்டு வந்தாச்சு. அண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த கிளாசெட்டில் இன்ஸ்டன்ட் பாட்டை வச்சுருக்கேன். அண்ட் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரைஸ் அதுக்கப்புறம் பருப்பு, இன்கேஸ் தால் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பருப்பு இது மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ 2 நாளைக்கு நம்ம வந்து லஞ்சுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நைட் டின்னர் இல்லை நம்ம நியூ ஆர்லியன்ஸ்லாம் போகிறதா இருந்தால் வெளியே சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளானில் தான் இருக்கும். ஐயோ என்னம்மா இது, இங்கே பாரு பிரகாஷ், காற்று பத்தியா? காத்து கார் இல்லம்மா, இங்க எங்கம்மா கார் வரும்? will all the cars just be blown away? கீழே போலாமா? இங்க உட்காந்துட்டு போர் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். கீழே தான் போலான்னு நானு. Why is the bird flying? Bird, get over here. Look, the wind is little. அதாலே பறக்க முடியல பாவம். காத்து பத்தியா சவுண்டு? அதான் அங்க பாரு, மரத்தை பாரு. இப்போ இவர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிட் போடுறாரு. ஏன்னா இவர் வந்து வீட்டுக்குள்ளேயே, அதாவது இங்கேயே இருக்கணும், கசினோ போகணும், கசினோவில் வந்து கேம் விளையாடணும். நேற்றுக்கு 100 ரூபாய் விட்டேன். இப்போ சொல்லு, ஆன் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி சொல்லு. இல்லை இப்படியே போனோம், அந்த கள்ளத்தொன்று பிடிச்சி போனோம்னு வச்சுக்கோங்க, மெக்சிகோக்கு போயிடலாம். ஆமாம், சொன்ன மாதிரி மெக்சிகோவில் தான் கள்ளத்தொன்று பிடிச்சி இங்கே வருவாங்க. நம்ம எங்கேருந்து கள்ளத்தொன்று பிடிச்சி போகிறோம். Mexico, my friend. ஃபைனலி 12:30 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதர் செட்டில் ஆகிடுச்சு. பிரகாஷ் கிளம்பியாச்சு. இங்கேயே பிளாக்ஸிலேயே சாப்பிட்டுட்டு அப்படியே நியூ ஆர்லியன்ஸ் போயிடலான் இருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 11 o'clock கிளம்பினோன்னா கொஞ்சம் 4-5 பிளேஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருந்தோம். பட் இப்போ நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டு, அதாவது இங்கே லஞ்ச் சாப்பிட்டுட்டு நம்ம போய் சேர்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3:30 ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நியூ ஆர்லியன்ஸில் அந்தளவு பார்க்க முடியாது. நான் பேசிட்டே இருக்கும்போது நியூ ஆர்லியன்ஸ் வந்து சேர்ந்தாச்சு. அந்த ட்ராவல் அவங்களுக்கு அவ்வளோவா காட்டல, கட் பண்ணி அப்படியே நியூ ஆர்லியன்ஸ் தான் இது காமிச்சிட்டு இருந்தேன். அண்ட் அந்த ட்ராம், அதாவது இங்கே ஸ்ட்ரீட் கார் அப்படின்வாங்க, அதெல்லாம் போகுது. அதை கண்டிப்பாக எதை மிஸ் பண்ணாலும் அந்த ஸ்ட்ரீட் கார் மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அது கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். அண்ட் நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டைப்பில், நம்ம ஊரில் பாண்டிச்சேரி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் வீடு கட்டி வச்சுருப்பாங்க. இல்லை 1820s கட்டின வீடு இந்த இடத்துக்கு வரும். ஸோ இதெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போடும்பொழுது இந்த இடம் வந்து மஸ்ட் விசிட் அப்படின்னு போட்டிருந்தது. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோமே அப்படின்னு வந்தாச்சு. உனக்கு எந்த வீடு வேணும் சொல்லு, நானும் அவனுக்கு வாங்கி தராங்களாம். வீடு வேணாமா? அட்லாண்டா தான் வேணுமா உனக்கு? இங்கே வேண்டாமா? அட்லாண்டாவே போருமா?
நிறைய பேர் வீட்டுக்கு வெளியே இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கைடெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 2-3 குரூப் பார்த்தோம். அதுக்கு மேலே காரும் வராதுங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆம்புலன்ஸ் வேறு இருந்தது. ஸோ நம்ம கார் அங்கேயே பார்க் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னா, நீங்கள் பாட்டுன்னு ஓரமாக கார் பார்க் பண்ணிவிட்டு எங்கே வேணால் நடந்து போயிட்டு வரலாம். அண்ட் வீடெல்லாம் வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ரொம்ப பழைய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே இருக்குது. வீட்டுக்குலாம் பார்க்க விட்றாங்க, வெளியே சும்மா அப்படியே. இதுதான் கார்டன் பாருங்க. மேலே கார்டன், கீழே கார்டன், சைட்ல கார்டன். அந்த இது பீச்சு போட்டு வச்சுக்கிறானுங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் தான் நியூ ஆர்லியன்ஸ். வாஸ்து செமையா இருக்கு. வேணா நித்தியம் இல்லையா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பிக்காரே நித்தியம் வேணாமா ஏதோ சொல்ல போறானுங்கம்மா. மேலேருந்து பார்த்தாங்க. அதான் இதான ஃபர்ஸ்ட் வருதுமா நித்தியம் மல்லி. ஆமா, நாங்க ஒன்று சொன்னா அது நித்தியம் மல்லி வேண்டியது. இதே ஜாதி மல்லின்னா நித்தியோட தங்கச்சி பேர் தனுஜா. கார்டன் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன். வாங்க போவான். இதெல்லாம் பாரிஸு இப்போ எல்லாம் போட்டுக்கிறாங்க. வாங்க. அவனார் வந்து ஃபைனை போட்டான்னு வச்சுக்கோ, இவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் இவன் கூட வரல. கார்டன் டிஸ்ட்ரிக்ட் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து எனக்கு ஃபேவரட்டான, அதாவது நம்மளோட ஃபேவரட்டான ஸ்ட்ரீட் கார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து எவ்ரி 10 minutes ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு ரைடுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா $1.25 அண்ட் கிட்ஸுக்கு வந்து 25 cent என்னமோ கம்மி அப்படின்றாங்க. அண்ட் ஒரு நாளைக்கான பாஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது $3 என்னமோ தான். எத்தனை வாட்டி வேணா நீங்கள் ஏறி இறங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து $3 2 பேருக்கும். ஸோ 6க்கு வந்து $1 என்னமோ நினைக்கிறேன். ஸோ $7 வந்து பாஸ் வாங்கி வச்சாச்சு. அந்த ஆப்பும் இருக்கு. அண்ட் ஸ்ட்ரீட் காருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தாச்சுங்க. அண்ட் அங்கங்கே வந்து உங்களுக்கு ஸ்டாப் இருக்குது. அந்த ஸ்டாப்பில் போயிட்டு நீங்கள் நின்றுனீங்கன்னா அவங்களே வந்து நிறுத்துவாங்க. அண்ட் உள்ளே ஏறிட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள், அதாவது எந்த இடத்துல இறங்கணுமோ நம்ம வந்து அங்கே ஒரு அந்த நம்ம ட்ரெயின்லலாம் அந்த இழுத்து விடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை புல் பண்ணி விட்டோன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு அந்த கரெக்டான இது வர தெரியல வேர்டு. ஸோ அதனால் புல் பண்ணுறது அப்படின்ட்டேன். அண்ட் நம்மளுக்கு, அதாவது நியூ ஆர்லியன்ஸில் ரொம்ப விசேஷமான இடம் பார்த்தீங்கன்னா இந்த போர்பன் சிட்டி மார்டி கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சில் இந்த வருஷம் நடந்தது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்க வேண்டிய இடம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இது ஸ்ட்ரீட் கார்லேயே போயிட்டு அங்கே போர்பன் சிட்டி பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு தான் இருக்கோங்க. கார்லேயும் போகலாம். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபீஸ் வந்து $37 என்னமோ சொன்னாங்க. ஸோ அவ்வளோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ட்ராம்லேயே இடத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் போர்பன் சிட்டி. ஸோ இங்கே இறங்கிட்டு இங்கே உள்ளே போய் நம்ம நடந்து போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா அந்த மார்டி கிராஸ் அந்த இதையும் நம்ம பார்த்து இருந்திருக்கலாம். பட் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து லைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாப் வந்த உடனே இறங்கி நம்ம போர்பன் சிட்டிக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர வேண்டியது தான். அண்ட் நான் உள்ளே வந்து விளாக் பண்ண முடியலைங்க. ஏன்னா என்னோட ஃபோனில் வந்து சார்ஜ் சுத்தமாக காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து அந்த போர்பன் சிட்டியை வந்து, அதாவது அந்த மார்டி கிராஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த இடத்த நான் வந்து விளாக் பண்ணல. ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராம்லேயே தான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து ஸ்கல்ப்சர் கார்டன் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அது வந்து 5 o'clock க்ளோஸ் ஆகிடுறதுனால நெக்ஸ்ட் டின்னரை முடிச்சுட்டு நம்ம வந்து ரெசார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. ஃபுல் டேவும் வந்து ரெசார்ட்குள்ளே தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோங்க. அண்ட் அவங்களோட அட்டையரை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க 2 பேரும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க. எந்த தண்ணி? வாய்க்குள்ள போகிற தண்ணியா? பிரஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து கீழே போனோம். ஸோ அதனால் ஒரு 3 to 4 hours ஸ்விம்மிங் பூல்லேயே அவங்க 2 பேர் இருந்தாங்க. நான் ஒரு 2 hours தாண்டி ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன் நான். அண்ட் அவங்க 2 பேரையும் திருப்பி கீழேருந்து கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு.
இந்த காற்று பார்த்திங்கன்னா அப்படி ஒரு காற்று அடிச்சிட்டு இருந்தது. அண்ட் ஸோ அதனால் நாங்கள் பீச் சைட்லாம் போகல, ஒன்லி பூல் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பிரகாஷ் கேசினோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 ரூம்லேயே விட்டுட்டு அப்படியே கேசினோ போயிட்டு நான் ஒரு $85 வின் பண்ணேங்க. $100 போட்டு $100 எடுத்துகிட்டு ப்ளஸ் $85 நான் வின் பண்ணேன். ஸோ இந்த ட்ரிப்பில் என்னோட இது பார்த்திங்கன்னா $85 நான் வின் பண்ணியிருக்கேன். பிரகாஷ் வந்து லூஸ் பண்ணார், அதுக்கப்புறம் வின் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி லூஸ் பண்ணார், திருப்பி வந்து போட்ட காசு வரைக்கும், அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $500 நம்ம போட்டார்னு நினைக்கிறேன். அந்த $500 எடுத்துகிட்டு அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டார். ஸோ நான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நல்ல புள்ளையாட்டம் எக்ஸ்ட்ரா 85 ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஸோ அங்கேயே வந்து நிக்நாக்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதே சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் என்னென்ன குரங்கு வேலையெல்லாம் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. ஆரத்து வந்து ஃப்ளோட் பண்ணுறானா அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு இருந்தார். ஸோ அந்த அன்னிய டே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது இப்படி தான் முடிஞ்சது. ஸோ ரூமுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பீச் டே, ஃபுல் அண்ட் ஃபுல் பீச்சில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே லத்தாஜிக்காக அப்படியே ரொம்ப ரொம்ப பெருசாலாம் நாங்கள் வந்து வெளியே சுற்றுற ஐடியாலாம் இல்லை, பின்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் தான் போயிருந்தோம். ஸோ காஃபி வாங்கிட்டு வந்தாச்சு. பிரகாஷ் இன்னமும் தூங்கிட்டு இருக்காரு. காஃபி முடிச்சதுக்கப்புறம் வெளியே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பக்கத்துலேயே வாஃபில் ஹவுஸ் இருக்குது, அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச்சில் போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான். அண்ட் ஹோல் டேவும் பார்த்திங்கன்னா பீச்சில் தான் இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அந்த பீச்சில். இன்னும் ஒரே ஒரு ஃபேமிலி இருந்தது, அங்கே கொஞ்சம் ஓரத்தில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஹோல் பீச்சும் வந்து எங்களுது அப்படின்ற மாதிரி தான் ஜாலியாக இருந்து விளையாடிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours இங்கே இருந்தோம். அண்ட் வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நான் ரூமை விட்டு வரும்பொழுதே ரைஸை வச்சு புளியோதரை மிக்ஸ் கொண்டு வந்திருந்தேன், அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா கண்டினியூஸாக வந்து வெளியே சாப்பிட்றதுனால கொஞ்சம் இந்தியன் சாப்பாடு சாப்பிடணும் போல் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், லோ டைடு பீச்சுங்க இது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டைட் பெருசாலாம் வராது. அதுவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பீச்சில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சிட்டி எப்படி இருக்குது பார்க்கவே இல்லை, அதாவது இன்டீரியரில் போய் பார்க்கவே இல்லை இல்லைங்களா. எல்லாமே நம்ம சீஷோர் சைட்லேயே இருந்துட்டோம். ஸோ உள்ளே எப்படி இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காரில் அப்படியே ரைட் போயிட்டு வந்தோம். அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்தது, யாருமே வெளியே பார்க்கல. அண்ட் நாங்கள் போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock என்னமோ, பட் ஒருத்தரையும் நாங்கள் பார்க்கல, அவ்வளோ காமாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்திங்கன்னா மிலிட்ரி பேஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் அப்படியே யூட்டர்ன் போட்டு அப்படியே திரும்பி வந்தாச்சு. அண்ட் நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம நாளைக்கு கிளம்பணும் இல்லைங்களா. ஸோ நம்மளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்தது. ஸோ பேக் பண்ணிவிட்டு அன்னிய டே அப்படியே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ட்ரிப் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த வியூவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். மார்னிங் எழுந்தா ஈவினிங் வந்தா எப்போ பார்த்தாலும் நான் இங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே ஒரு வியூவை வந்து செமையாக என்ஜாய் பண்ணேன். இந்த வியூ ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன். இன்னொரு வாட்டி கண்டிப்பாக நான் வருவேன். மேபி எவ்ரி இயர் ஒன்ஸ் கூட நான் வந்தாலும் வரணும் அப்படின்னாலும் நான் ஓகே சொல்லுவேன். பிரகாஷும் ஓகே சொல்லுவார், ஏன்னா அது கசினோ இருக்கிறதுனால. எனக்கு பீச், பிரகாஷ்க்கு கசினோ, ஆறுக்கு பூல், ஆர்கேட். தப்பா சொல்லிட்டேன், ஆறுக்கு பூல். I won a lot of I have won 4 things at சரி, வீட்டில் போய் காட்டலாம். கிளம்ப, எல்லாத்தையும் எடுத்தாச்சு, ஹேண்ட்பேக் விட்டாச்சு. a fidget spinner, a keychain, and எடுத்தாச்சு. அந்த பீட்சா வேணா இருக்கு, வேணுமா? and a Rubik's cube. We are done. கிளம்புவோம் கிளம்புவோம், காத்து வரட்டும் ப்ளீஸ். கிளம்புங்க கிளம்பு. Pizza here. ஹரி, ஆமாந்தாங்க, அவங்க எடுத்துருவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. எங்களோட 4-day வெக்கேஷன் இன்னையோட முடியுதுங்க. இதுக்கப்புறம் பேக் டு ரொட்டீன். அண்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.